பிரைஸ் லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்கிறேன். சங்கீதம் 121வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்ட்டு. எதுல இருந்து காப்பாத்துறாரு அப்படின்னா, தீங்கான காரியத்துல இருந்து ஆண்டவர் நம்மளை காப்பாத்துறமா. தீங்குனா என்னப்பா? நம்ம வாழ்க்கையில் வர பிரச்சனைகளும் போராட்டங்களும் வியாதிகளும் நமக்கு வர கஷ்டம் எல்லாமே நம்ம தீங்குன்னு தான் சொல்லுவோம். அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் நமக்கு வராது. அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் வந்தால் கூட கவலைப்படாத மகனே மகளே, நான் உன் கூட இருக்கேன், நான் உன்னை காப்பாற்றுறேன், உன் ஆத்மாவை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறது. எதுக்கு ஆத்மாவை ஆண்டவர் பார்த்துக்கிறாருன்னா, நம்ம பாவத்தை நோக்கி போகக்கூடாது. ஒருவேளை பாவம் செஞ்சால் கூட மனம் திருப்பல் கேட்டு கனி கொடுக்குற ஒரு பிள்ளையாக மாறணும்னு தான் ஆண்டவர் நம்ம ஆத்மாவை பாதுகாத்து கொள்றேன்னு சொல்கிறாருங்க. அப்போ நம்ம இவ்வளோ விஷயம் ஆண்டவர் நமக்கு செய்யும்போது நம்ம என்னங்க பண்ணோம்? ஒரே ஒரு விஷயம் பண்ணோம். ஏசப்போ நேசிச்சா மட்டும் போதாது, அந்த வசனத்தின்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். டெய்லியும் பைபிள் படிக்கணும், ப்ரேயர் பண்ணணும், பரிசுத்த மாற்றம் வச்சுக்கணும். அது ரைட்டு தான். ஆனால் கனி கொடுக்குற பிள்ளையை நம்ம முதல்ல மாறணும். அது எப்படின்னா, நீங்கள் ரசிக்கப்பட்டது போல உலகத்தில் இருக்க ஜனங்க ரசிக்கணும்னு ஆண்டவருக்காக சுவிசேஷ அறிவிக்கிற பிள்ளையா நீங்கள் மாறணுங்க. அதுதாங்க ஆண்டவர் நம்ம கிட்ட விரும்புறாரு. அப்படிப்பட்ட பிள்ளையா மாறும்போது நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் ஆத்மாவுக்கு, உங்கள் வாழ்க்கைக்கு ஆண்டவர் பாதுகாப்பாக உத்தரவாதமாக இருப்பார். நீங்கள் கவலைப்படாதீங்க. அந்த மனுஷங்களை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்க, அவங்களே இல்லாமல் கர்த்தர் ஆக்கிடுவார். அவங்க உங்களுக்கு விரோதமாக எழுமுனா கூட கர்த்தர் உங்களுக்காக உதவி செய்வார். நிற்பாருங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமேன் போட்டுக்கோங்க. வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமேன்.